பிஜேபி நமக்கு பிடிக்கல. மோடி அவர்களுடைய ஆட்சி எனக்கு பிடிக்கல. நான் அவருக்கு ஓட்டே போடல. ஆனா அவர் பிரதமர் ஆயிட்டாரு. நான் அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. எனக்கு காங்கிரஸ் பிடிக்கும், பிஜேபி பிடிக்கும், எனக்கு சிஜேபி பிடிக்கும், எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், அந்த கட்சி பிடிக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த நாடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன்னா தலைவர்கள் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவாங்க. அரசாங்கங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். கட்சிகள் உருவாகி கலையும். ஆனால் இந்த நாடும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இதை நம்ம என்றைக்குமே மனசில் வச்சுக்கிடணும். இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு இஷ்யூக்காக நடக்கிற போராட்டம் அப்படின்றது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை தேசத்துக்கு எதிராகவோ தேச விரோத சிந்தனைகள் வளர்றதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மாக மாறிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப அழகாக பார்லிமெண்ட் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் ஹிந்தியில். சர்க்காரியே ஆயேங்கே ஜாயேங்கே, பார்ட்டியே பனேங்கே பிகடேங்கே, மகர் ஏ தேஷ் ரேனா சாயே, இஸ் தேஷ் கா லோக்தந்தர் அமர் ரேனா சாயே அப்படின்றது. இந்த தேசத்தினுடைய ஜனநாயகமும் தேசமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்தை இப்போ ஏன் சொல்ல வேண்டிய ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னா, நீட்டில் வினாத்தாள் கசிவு 2024 நடந்துச்சு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வருஷம் நீட்டுக்கு தோராயமாக எக்ஸாம் எழுதுதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 சீட்டுக்காக 20 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப ஃபேராக நடக்கணும். இந்த எக்ஸாமில் தப்பு நடந்தால் அது அரசாங்கம் தான் பொறுப்பு. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அரசாங்கம் தான் எடுத்துக்கிடணும். இந்த ஒரு தவறை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யணும். ஏன்னா 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நடக்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்கான அந்த ஒரு விஷயங்களை சரி செய்கிறதுக்கு நாளாகும். ஆனால் அரசாங்கம் அதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஏன்னா 20 லட்சம் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது. அவங்க அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகாமல் 12th முடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்காகவே டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பல குடும்பங்கள் அவங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸை இந்த எக்ஸாமினுடைய ப்ரிப்பரேஷனுக்காக கோச்சிங் சென்டர்ஸ்க்கு செலவு பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு நிலமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமை எந்த அளவுக்கு ஒரு ஃபேராக நடத்தணும் அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு கடமை, அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அது தவறுது அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது, அதாவது இந்த எக்ஸாம் சிஸ்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு போராடுறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஜந்தர் மந்தரில் இந்த நீட்டினுடைய வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடந்த போராட்டம் ரொம்ப நியாயமான ஒரு போராட்டம். ஆனால் இந்த போராட்டம் அப்படின்றது ரெஜிம் சேஞ்சை நோக்கி போகும்போது தான் இங்கே ப்ராப்ளம் அப்படின்றது வருது. ரெஜிம் சேஞ்சை நோக்கி போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கு அப்படின்னா, இந்தியாவினுடைய இராணுவத்தை தவறாக பேசுகிறது, டெல்லி போலீஸை தவறாக பேசுகிறது, இந்தியாவினுடைய பிரதமர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசுகிறது, இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புறது. பாகிஸ்தானில் நிறைய பேர் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுதாங்க, ஆனால் எங்களுக்கு நடுவில் எல்லை இருக்குது, அவங்க அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் நாங்கள் 2 பேருமே ஒன்று தான். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஜந்தர் மந்தரில் எடுத்து வைக்கிறதுல தான் ப்ராப்ளம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. நீட்டுக்காக ஆரம்பித்த, அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த போராட்டம் பிரதமர் ரிசைன் பண்ணணும், நாங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறோம், தடுப்புகள் டெல்லி போலீஸ் வச்சாலும் அதை உடச்சிட்டு நாங்கள் போவோம், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி ஒரு ரெஜிம் சேஞ்சை இந்தியாவில் கொண்டு வருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படும் போது தான் பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்றவர் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் தலைவர்களில் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கார். அவருடைய இமேஜை கெடுக்கணும், இந்தியா 4 ட்ரில்லியன் பொருளாதாரத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வளர்ச்சியும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக பல ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் இப்போ மட்டும் இல்லை, யூபிஏ கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதும் நடந்திருக்கு. அதே ஒரு பேட்டர்னில் விவசாயிகள் போராட்டம், அதே ஒரு பேட்டர்னில் இப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்னும் பல போராட்டங்கள் டெல்லியில், அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும், யார் அரசாங்கம் இருந்தாலுமே இந்தியாவில் இந்த ஒரு அன்ஸ்டெபிலிட்டி எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வெளிநாட்டு சக்திகள் நினைப்பாங்க. அதுக்கு ஆதரவான கோஷங்களை நாட்டுக்கு எதிராகவும் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் போட வைப்பாங்க. போராட்டம் அப்படின்றது ஏதோ ஒரு இஷ்யூக்காக ஆரம்பிக்கும். அரசாங்கத்தில் ஊழல் இருக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். விவசாயிகளுக்கான ஒரு பில் கொண்டு வராங்க, இதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருதா, ஓகே இதுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம். நீட்டில் வினாத்தாள் கசிவு இருக்கா, ஸோ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம். இது ஸ்டார்டிங்கில் இப்படி ஆரம்பித்தாலுமே இதனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் கடைசியில் அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்றதுல போய் நிற்கும்.
அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு 2 வருஷமோ 2.5 வருஷமோ 3 வருஷமோ இருக்குது. மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு 2029 தான் எலெக்ஷன் வரும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை கலைச்சாங்க அப்படின்னா நாடு அன்ஸ்டெபிளைஸ் ஆகும். ஒரு பேங்க் அப்படின்றது ஸ்டேபிளாக இருந்தால் தான் உங்கள் பணத்தை கொண்டு போய் அங்கே போடுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமாக வட்டி வரும். ஒரு நாடு ஸ்டேபிளாக இருந்தால் தான் பல இன்வெஸ்டர்ஸ் இந்த நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். இல்லைனா பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மாற்றம் மிகப்பெரிய இளைஞர்கள் போராட்டத்தின் மூலியமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதார நிலைமை எந்த மாதிரி இருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே நமக்கு புரியும். மாணவர்கள் போராட்டமாக இருந்ததை பல அமைப்புகள் சேர்ந்து ஹைஜாக் பண்ணி ரெஜிம் சேஞ்சை நாங்கள் கொண்டு வருவோம், இராணுவத்துக்கு எதிராக பேசுவோம், பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க, நாங்களும் போராடுறோம், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக உலகம் முழுக்க இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஜந்தர் மந்தருக்கு யாரோ அனுப்புகிறாங்க. அதை யாரோ வாங்கி 24 மணி நேரமும் அந்த ஃபுட்டு சப்ளை அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபுட்டு சப்ளைக்காகவே அங்கே கூட்டம் அப்படின்றது வருவாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சு இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, இந்த மாதிரி நடக்க போகுது, அங்கே நடக்குது, அரப் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கா பார்த்துருப்பீங்க, பங்களாதேஷ் பார்த்துருப்பீங்க, நேபாள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் அந்த மாதிரி நடக்க போகுது. இந்த மாதிரியான ரெஜிம் சேஞ்ச் நடந்ததுன்னா அது நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய பல முதலீடுகள் வெளியே போகும். பிஜேபி, காங்கிரஸ் யாராக இருந்தாலுமே ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய எலெக்ஷனில் தான் அரசாங்க மாற்றம் வரணுமே தவிர இந்த மாதிரியான போராட்டத்தின் மூலியமாக மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதை கலைக்கிறது அப்படின்றது நாட்டினுடைய நலனுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது கிரியேட் பண்ணும். இஷ்யூக்கு எதிராக போராடுறதுன்றது வேற, ரெஜிம் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போராட்டத்தை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது வேற. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை அவங்க பண்ணுவாங்க. அதை வீடியோ எடுத்து மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டா அப்படின்றது நடக்கும். இந்த ப்ரொபகண்டாக்கான ஹப் அப்படின்றது டர்க்கியில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, சைனா பண்ணுறாங்க, அமெரிக்கா பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக வந்துடக்கூடாது, நமக்கு சவாலாக இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத குறித்து தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர இந்தியாவில் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய போராட்டமாக அது இருக்குமா கடைசியில் அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் தான் இருக்குமே தவிர மீதி எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பல விஷயங்கள் நெட்டில் வந்தாலும் அதில் எது கரெக்ட் அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கி வரக்கூடிய பல ஃபுட்டேஜஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதை பார்த்தாலே எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகுதாங்க. போலீஸ் அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன? பார்லிமெண்ட்டை நோக்கி போனது தான். போலீஸை அடிக்கிறது, துணை இராணுவத்தை அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க திருப்பி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. இந்த மாதிரியான போராட்டம் இஷ்யூ பேஸ்டாக இருக்கணுமே தவிர கவர்மெண்ட்டை கலைக்கணும் அப்படின்றத நோக்கி போச்சுன்னா அந்த நாடு அப்படின்ற நலனுக்கு, அந்த நாட்டினுடைய நலனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால தான் கட்சிகள் இருக்கும் போகும், அரசாங்கங்கள் வரும் போகும், இந்த நாடும் இந்த நாட்டுடைய ஜனநாயகமும் என்றென்றும் நிலைத்திருக்கணும். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒரு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது எலெக்ஷன் மூலியமாக தான் நடக்கணுமே தவிர மிகப்பெரிய போராட்டத்தின் மூலியமாக நடந்தால் இன்றைக்கி ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், அரப் கண்ட்ரிஸ் பல ரெஜிம் சேஞ்சில் பாதிக்கப்பட்ட கண்ட்ரிஸினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கோ நாளைக்கு இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6%, 7% பொருளாதார வளர்ச்சியிலிருந்து 3.21 மைனஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த மாதிரி தொடர் போராட்டத்தின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் போச்சு அப்படின்னா. சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மோகா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.